உறுதியாக நான் உங்களோட நிற்பேன், உங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருப்பேன் அப்படின்னு சீமான் சொல்கிறார். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னா இறைமகன் இயேசுவின் மேலே ஆணையா நான் சொல்கிறேங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வேணா நீங்கள் பெரிதும் நேசிக்கிற, நீங்கள் போற்றுகிற இறைமகன் இயேசு மேலே உறுதிட்டு சொல்கிறேன், நாங்கள் பேரரணா நின்று இந்த மக்களுக்கு நிற்போம். நிச்சயமாக இனியாவது கிறிஸ்தவர்கள் நம்பணும், சீமானை நம்பணும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். திமுக கையில் எடுக்கக்கூடிய இந்த பொய்யான பரப்புரை, பிஜேபியின் பி டீம் அப்படிங்கிற பொய்யான பரப்புரைக்கு பலியாகாம மக்கள் விழிப்பா இருந்து 2026 வாக்கு செலுத்தணும். சாத்தானின் செயல்கள் இது, பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒன்று சொல்லுங்க. மது விற்பது, கொலை செய்வது, ஊழல் லஞ்சம் பெறுவது, விபச்சாரம் செய்வது, அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பது, பொய் சொல்வது, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சியா இல்லையா? அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது, சாத்தானின் பிள்ளைகள் மாதிரி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கே துணை நிற்கிறீர்களேன்னு சொல்லதான் நான் வந்தேன். சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறனால நான் சொன்னேன்.